Next one வந்து types of chromosomes based on the positions of centromere. அதாவது சென்ட்ரோமியருடைய பொசிஷன்ஸை வந்து பேஸ் பண்ணி குரோமோசோம்ஸ் வந்து என்னென்னவா வந்து கிளாஸிஃபை ஆகுது அப்படின்றத வந்து நாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தோன்னா டீலோசென்ட்ரிக் அல்லது டெர்மினல் சென்ட்ரோமியர் அப்படின்றோம். ஆக்ரோசென்ட்ரிக் டெர்மினல் சென்ட்ரோமியர் அப்படின்றோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து சப்மெட்டாசென்ட்ரிக் சென்ட்ரோமியர் சப் டெர்மினல் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் வந்து மெட்டாசென்ட்ரிக் சென்ட்ரோமியர் மீடியன் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? அதாவது மெட்டாசென்ட்ரிக் சப் மெட்டாசென்ட்ரிக் ஆக்ரோசென்ட்ரிக் அண்டு டீலோசென்ட்ரிக் அப்படின்ற டைப்ஸாக வந்து குரோமோசோம்ஸ் வந்து கிளாஸிஃபை ஆகுது. ஹவ் இட் இஸ் கிளாஸிஃபைடு மீன்ஸ் திஸ் குரோமோசோம்ஸ் ஆர் கிளாஸிஃபைடு பேஸ்டு ஆன் த சென்ட்ரோமியர். சென்ட்ரோமியருடைய பொசிஷன்ஸை வந்து பேஸ் பண்ணி இது எல்லாமே வந்து கிளாஸிஃபை ஆகுது. சரிங்களா? இதுதான் வந்து மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோம்ஸ். ஓகே, இது வந்து டீலோஸ் அதாவது சப்மெட்டாசென்ட்ரிக், இது வந்து ஆக்ரோசென்ட்ரிக், இது வந்து டீலோசென்ட்ரிக். ஓகேங்களா? இங்கே சென்ட்ரலில் இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து என்னது சென்ட்ரோமியர். இந்த ஆர்ம்ஸ்க்கு இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு டாட் மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா அது வந்து சேட்டிலைட் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? திஸ் இஸ் த 4 டைப்ஸ் ஆஃப் த chromosomes. Okay, based on the positions of centromere, chromosomes are called telocentric. அதாவது டெர்மினல் சென்ட்ரோமியராக இருந்ததுன்னா அதற்கு நேம் டீலோசென்ட்ரிக் அப்படின்றோம். ஆக்ரோசென்ட்ரிக் அப்படின்னா டெர்மினல் சென்ட்ரோமியர் கேப்டு பை டீலோமியர்ஸ்னு அர்த்தம். சப் மெட்டாசென்ட்ரிக் மீன்ஸ் சென்ட்ரோமியர் சப் டெர்மினல், சென்ட்ரோமியரும் சப் டெர்மினலும் இருந்ததுன்னா அது சப் மெட்டாசென்ட்ரிக். நெக்ஸ்ட் ஒன் மெட்டாசென்ட்ரிக் அப்படின்னா சென்ட்ரோமியர் மீடியனாக இருக்கும். சரிங்களா? த யூகேரியோட்டிக் குரோமோசோம்ஸ் மே பி ராட் ஷேப்டு. குரோமோசோம்ஸ் வந்து ராட் ஷேப்டாக இருந்ததுன்னா அதை டீலோசென்ட்ரிக்ன்றோம் அல்லது ஆக்ரோசென்ட்ரிக் அப்படின்றோம். அதாவது எல் ஷேப்பில் வந்து இருந்ததுன்னா அதை சப் மெட்டாசென்ட்ரிக் அண்டு வி ஷேப்பாக இருந்ததுன்னா அதை மெட்டாசென்ட்ரிக் அப்படின்றோம். சரிங்களா? திஸ் இஸ் த டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பேஸ்டு ஆன் த ஃபங்க்ஷன்ஸ். அந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து பேஸ் பண்ணி குரோமோசோம்ஸ் வந்து ஆட்டோசோம்ஸாகவும் செக்ஸ் குரோமோசோம்ஸாகவும் வந்து என்னவாகுது டிவைடட் ஆகுது. சரிங்களா? ஆட்டோசோம்ஸ் அப்படின்றது ப்ரெசன்ட் ஆகியிருக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா பாடியில் வந்து ப்ரெசன்ட் ஆகியிருக்கும். தட்ஸ் லைக் இட் இஸ் கால்டு த சொமாட்டிக்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். அதாவது நம்மளுடைய பாடி கேரக்டர்ஸை வந்து ரெஸ்பான்சிபிள் பண்ணுறது வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த குரோமோசோம்ஸ் தான். அது 44 குரோமோசோம்ஸாக வந்து இருக்கும். ஹியூமனை பொறுத்த வரைக்கும் டிப்ளாய்டு செல்ஸு 44 குரோமோசோம்ஸ் ஆர் ஆட்டோசோம்ஸ் அப்படின்றோம். வேறஸ் 2 ஆர் செக்ஸ் குரோமோசோம்ஸ் அப்படின்றோம். இந்த செக்ஸ் குரோமோசோம்ஸ் வந்து டிட்டர்மினேஷன்ஸ் ஆஃப் செக்ஸ், இது வந்து ஜெண்டரை வந்து தீர்மானிக்கக்கூடியதாக. சீத ஹியூமன் பீயிங்ஸுடைய பாடியில் வந்து பார்த்தோன்னா டோட்டலாக வந்து 46 குரோமோசோம்ஸ் வந்து இருக்கும். இதில் 44 + 2 அப்படின்ற வந்து டிவைடட் ஆகுது. இந்த 44 வந்து பார்த்தோன்னா ஆட்டோசோம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆட்டோசோம்ஸ் அப்படின்னா சொமாட்டிக் குரோமோசோம்ஸ், நம்மளுடைய உடற்காரணிகளை வந்து என்ன பண்ணுறது தீர்மானிக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த 44ல் தான் இருக்கும். ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 குரோமோசோம்ஸ் அப்படின்றது தான் வந்து எக்ஸாக இருக்கலாம் அல்லது XYயாக இருக்கலாம். அதாவது ஃபீமேல் தென் மென் அந்த இதை வந்து குறிக்கிறது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து இந்த 2 குரோமோசோம்ஸை வந்து நாம் செக்ஸ் குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து எதில் டிட்டர்மினேஷன்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஸில் வந்து டிட்டர்மினேஷன்ஸ் ஆகுது. அதாவது நம்மளுடைய ஜெண்டரை வந்து தீர்மானிக்கிறது வந்து யார் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த குரோமோசோம்ஸ் தான், இந்த 2 குரோமோசோம்ஸ் தான். ஓகேங்களா? இந்த 46 குரோமோசோம்ஸும் வந்து நம்மளுடைய ஃபாதர்கிட்ட இருந்தும் மதர்கிட்ட இருந்தும் நம்மளுக்கு கிடைச்சது தான். சரிங்களா? 23 குரோமோசோம்ஸ் வந்து ஃபாதர்கிட்ட இருந்தும் 23 குரோமோசோம்ஸ் வந்து ஃபாதர்கிட்ட இருந்தும் வந்தது. ஓகே, திஸ் இஸ் த குரோமோசோம்ஸ் டைப்ஸு. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ். திஸ் குரோமோசோம்ஸ் ஆர் லார்ஜர் இன் சைஸ் அண்ட் ஆர் கால்டு ஜெயிண்ட் குரோமோசோம்ஸ். அதாவது குரோமோசோம்ஸ்லேயே மிக லார்ஜராக இருக்கக்கூடியதை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா ஜெயிண்ட் குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். in certain plants and they are found in the
சஸ்பென்சாஸ் ஆஃப் த எம்ப்ரியோ. சில பிளான்ஸில் வந்து இது வந்து ஃபவுண்ட் ஆகியிருக்கும், அதற்கு நாம் என்ன எம்ப்ரியோஸில் வந்து ப்ரெசண்ட் ஆகியிருக்கும். த பாலிட்டின் குரோமோசோம்ஸ் அண்டு லேம்ப் ப்ரஷ் குரோமோசோம்ஸ் அக்யூர் இன் அனிமல்ஸ். சில பிளான்ஸில் இந்த மாதிரி ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அனிமல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லேம்ப் ப்ரஷ் குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது அனிமல்ஸில் வந்து ப்ரெசண்ட் ஆகியிருக்கும். அதையும் நாம் என்ன சொல்லுவோம்னா ஜெயிண்ட் குரோமோசோம், ராட்சச குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாலிட்டின் குரோமோசோம்ஸ். பாலிட்டின் குரோமோசோம்ஸ் அப்சர்வ்டு இன் சலைவரி கிளான்ஸ் ஆஃப் ட்ரூசோஃபிலா. அதாவது ஃப்ரூட் ஃப்ளை அப்படின்னு சொல்லுவோம், பழப்பூச்சி அப்படின்றது. இந்த ட்ரூசோஃபிலாவுடைய சலைவரி கிளான்ஸ், எச்சில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதில் வந்து ப்ரெசண்ட் ஆகியிருக்கும் இந்த பாலிட்டின் குரோமோசோம்ஸ். இதை வந்து இஜி பால்பியானி அப்படின்றவர் 1881 வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அப்சர்வ் பண்ணார். நெக்ஸ்ட் ஒன் லார்வே ஆஃப் மெனி ஃப்ளைஸ், மிட்ஜஸ், டிப்தீரியா அண்ட் சம் இன்செக்ட்ஸ். த இன்டர்ஃபேஸ் குரோமோசோம்ஸ் டூப்ளிகேட்ஸ் அண்டு ரெடிப்ளிகேட்ஸ் வித்தவுட் நியூக்ளியர் டிவிஷன்ஸ். பொறுத்த வரைக்கும் நியூக்ளியர் டிவிஷன்ஸ், அதாவது நியூக்ளியர் வந்து டிவிஷன்ஸ் வந்து ஆகும். அந்த மாதிரியான டிவிஷன்ஸ் வந்து எதுவுமே நடக்காமல் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோமோசோம்ஸ் எல்லாமே வந்து டூப்ளிகேட் ஆகிட்டு அது மாதிரியே ஒரு சில இது வந்து என்னவாகுன்னா ரெடிப்ளிகேட் வந்து ஃபார்ம் ஆகுது. சரிங்களா, இது எதில் அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ளைஸில், மிட்ஜஸில், சம் இன்செக்ட்ஸு, இதில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. சரிங்களா, நெக்ஸ்ட் ஒன் வந்து a single chromosomes which is present in multiple copies form a structures called polytene chromosomes which can be seen in light microscope. அதாவது சிங்கிள் குரோமோசோம்ஸ் வந்து ப்ரெசன்ட் ஆகிறது, மல்டிப்புள் காப்பீஸாக வந்து ஃபார்ம் ஆகி ஒரு ஸ்ட்ரக்சர்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுது. அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு நேம் வந்து பாலிட்டீன் குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா லைட் குரோமோசோம்ஸ் மூலமாக இந்த ஸ்ட்ரக்சர்ஸை வந்து பார்க்க முடியும் அப்படின்றாங்க. புரியுதுங்களா? they are genetically active. இது வந்து பார்க்குறதுக்கு ஜெனட்டிக்கலாக ஆக்டிவாக வந்து இருக்குது. there is a distinct alternating dark bonds, ஆல்டர்னேட்டிங்கான டார்க் பாண்ட்ஸையும் தென் லைட் இன்டர்பேண்ட்ஸையும் வந்து ஃபார்ம் பண்ணுது. about 95% of DNA are present in bands and 5% in interbands. அதாவது 95% வந்து டிஎன்ஏல வந்து ப்ரெசண்ட் ஆகியிருக்கும், 5% வந்து பார்த்தோன்னா இன்டர்பேண்ட்ஸில் வந்து ப்ரெசண்ட் ஆகியிருக்கும். பாலிட்டின் குரோமோசோம்ஸ் ஹேஸ் எக்ஸ்ட்ரீம்லி லார்ஜ் பஃப் கால்டு பால்பியானி ரிங்ஸ் விச் இஸ் சீன் இன் குரோமோசோமஸ் லார்வே. அதாவது பாலிட்டின் குரோமோசோம்ஸில் எக்ஸ்ட்ரீமாக வந்து பார்த்திங்கன்னா லார்ஜான பஃப் மாதிரி சில இது வந்து ஃபார்ம் ஆகுது. அதற்கு நேம் வந்து என்ன சொல்கிறோன்னா பால்பியானி ரிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரினோமவுஸ் அப்படின்ற லார்வேல வந்து இருக்குது. இதில் வந்து இருக்குது கைரோனோமஸ் அப்படின்ற லார்வேல இந்த மாதிரி வந்து இருக்குது. இது மாதிரி இருக்கிறதுனால இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா குரோமோசோமல் பஃப் அப்படின்ட்டு சொல்லுவோம். சரிங்களா, பஃபிங் பேண்ட்ஸ் ஆர் த சைட்ஸ் ஆஃப் இன்டென்ஸ் ஆர்என்ஏ சிந்தசிஸ். பஃபிங் பேண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா சைட்ஸ் ஆஃப் இண்டென்ஸாக வந்து இருக்குது, ஆர்என்ஏ சிந்தசிஸை ஃபார்ம் பண்ணுது. as this chromosome occurs in the salivary glands it is known as salivary glands chromosomes. இந்த குரோமோசோம்ஸ் வந்து salivary glandsல வந்து இருந்ததுன்னா இதற்கு நேம் வந்து என்னது salivary chromosomes அப்படின்னு சொல்லுவோம். gene expressions, then next one வந்து transcriptions of genes and RNA synthesis occurs in the bands along the polytene chromosomes. அதாவது polytene chromosomesல வந்து பார்த்தோம்னா gene expressions, then transcriptions of genes, then RNA synthesis இது எல்லாமே வந்து இந்த பேண்டுக்குள்ளே தான் இருக்கும். அதனோடு சேர்த்து பாலிட்டீன் குரோமோசோம்ஸும் இருக்குது. சரிங்களா, நெக்ஸ்ட்டு கவனிங்க, இதுதான் வந்து பாலிட்டீன் குரோமோசோம்ஸ் அப்படின்றது. இங்கே பாருங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது இல்லையா, இதை தான் வந்து நாம் என்ன சொல்கிறோன்னா குரோமோசோமல் பஃப் அப்படின்றோம். இதில் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட்டு பேண்ட் வந்து பார்த்தோன்னா இன்டர் பேண்ட் அப்படின்ட்டு பேர். என்னது இன்டர் பேண்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் வந்து
இந்த இன்டர் பேண்டுக்கு அடியில் வந்து பார்த்தோன்னா டார்க்கான சில பேண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், ரொம்ப டார்க்காக இருக்கிறது. சரிங்களா, நெக்ஸ்ட்டு இது இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து என்ன சொல்கிறோன்னா குரோமோனிமேட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் பாலிட்டின் குரோமோசோம்ஸ். ஒன் வந்து லேம்பிரஷ் குரோமோசோம்ஸ். இட் அக்யூஸ் அட் த டிப்ளோட்டின் ஸ்டேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு மியாட்டிக் ப்ரோபேஸ் இன் oocytes of an animal salamander and in giant nucleus of the unicellular algae acetobularia. கவனி, இந்த லேம்பிரஷ் குரோமோசோம்ஸ் அப்படின்றது டிப்ளோட்டின் ஸ்டேஜில் வந்து ஃபஸ்ட்டு மியாட்டிக் ப்ரோபேஸ் இன் oocytesல வந்து என்ன பண்ணுன்னா அனிமல்ஸுடைய சலமண்டாரில் வந்து இருக்கும். அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிண்ட் நியூக்ளியஸ் ஆஃப் யூனிசெல்லுலார் ஆல்கேவான அசிட்ரிபுலேரியாவில் வந்து இந்த லேம்பிரஷ் குரோமோசோம்ஸ் வந்து ஃபஸ்ட் இருக்கும். இதை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐடென்டிஃபை பண்ணவர், அப்சர்வ் பண்ணவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ளம்மிங் அப்படின்றவர் 1882 வந்து என்ன பண்ணுறாருன்னா இதை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கண்டுபிடிக்கிறாரு. இது ஒரு ஹைலியான கண்டென்ஸ்டான குரோமோசோம்ஸாக வந்து இருக்குது. ஃபார்ம்ஸ் த குரோமோசோமல் ஆக்சிஸை வந்து ஃபார்ம் பண்ணும். ஃப்ரம் விச் லேட்டரல் லூப்ஸ் ஆஃப் டிஎன்ஏ எக்ஸ்டெண்டட் ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் ஹிண்டன்ஸ் ஆர்என்ஏ சிந்தசிஸ். இது வந்து என்ன பண்ணுன்னா, அதாவது அந்த ஆக்சிஸ்லேருந்து லேட்டரல் லூப்ஸ் வந்து டிஎன்ஏவோட எக்ஸ்டெண்ட் ஆகி ரிசல்ட்டில் வந்து என்ன பண்ணுன்னா இன்டென்ஸ் ஆகுது, ஆர்என்ஏ சிந்தசிஸை வந்து இதை ஃபார்ம் பண்ணுது. சரிங்களா, this is the லேம்பிரஷ் குரோமோசோம் ஸ்ட்ரக்சர்ஸ். கவனி, இதுதான் வந்து குரோமோசோமுடைய ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இந்த பார்ட்டுக்கு பேர் நாம் என்ன சொல்லுவோம்னா மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து சிந்தசிஸ், ஆர்என்ஏ சிந்தசிஸ் நடக்கக்கூடிய பகுதியான குரோமோசோம் ஆக்சிஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே வந்து இருக்குது பாருங்கள், அந்த ஒரு பார்ட்டை தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உனக்கு என்லார்ஜ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. சரிங்களா, இங்கே இருக்குது பாருங்கள் இது. ஓகே, லேம்பிரஷ் குரோமோசோம்ஸ் வந்து புரிஞ்சதுங்களா? இப்போ வந்து ஃப்ளஜெல்லானா என்ன அப்படின்றத நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, சீதர் ஃப்ளஜெல்லா நமக்கு எப்படி வந்து லெக்ஸ் எல்லாம் இருக்கோ அதே போல் தான் சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்க்கு ஃப்ளஜெல்லாஸ் வந்து இருக்குது. இந்த ஃப்ளஜெல்லாஸ் வந்து மூமெண்ட்டை லோக்கோமோஷன் ஆர்கன்ஸாக வந்து இருக்குது. சரிங்களா, சீதர் இது வந்து என்ன ஒர்க்கை வந்து பர்டிகுலர் ஆர்கானிசம்ஸில் பண்ணுது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரோகேரியோட்டிக் ஃப்ளஜெல்லம். பாக்டீரியல் ஃப்ளஜெல்லா ஆர் ஹெலிக்கல் அப்பண்டேஜஸ் ஹெல்ப்ஸ் இன் மொட்டிலிட்டி. அதாவது இது எதற்காக வந்து ஒரு ஹெலிக்கல் அப்பண்டேஜஸாக பாக்டீரியலில் வந்து இந்த ஃப்ளஜெல்லாஸ் வந்து இருக்குது. இது எதற்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொட்டிலிட்டி அப்படின்னா வந்து மூமெண்ட் அப்படின்னு பேர். புரியுதுங்களா, அந்த ஆர்கானிசம் வந்து ஒன் பிளேஸ்லேருந்து அனதர் ஒன் பிளேஸுக்கு வந்து மூவ் ஆகிறதுக்கு. தே ஆர் மச் தின்னர் தென் ஃப்ளஜெல்லா ஆர் சிலியா ஆஃப் யூகேரியோட்ஸ். இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப தின்னராக இருக்கும். எதை விட தின்னராக இருக்கும்? சிலியாவை விட பார்க்குறதுக்கு ரொம்ப தின்னராக இருக்கும் யூகேரியோட்ஸில். த ஃப்ளம்மன்ஸ் கண்டெய்ன்ஸ் ஏ ப்ரோட்டீன் கால்டு ஃப்ளஜெல்லம். அதாவது ஃப்ளமெண்ட்டை கண்டெயின் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ப்ரோட்டீனுக்கு பேர் வந்து என்னென்னா ஃப்ளஜெல்லின் அப்படின்னு சொல்கிறோம். த ஸ்ட்ரக்சர் கன்சிஸ்ட் ஆஃப் எ பேசல் பாடி அசோசியேட்டட் வித் சைட்டோபிளாஸ்மிக் மெம்பரைன் அண்டு செல் வால் வித் ஷார்ட் ஹூக் அண்டு ஹெலிக்கல் ஃப்ளமெண்ட். கவனிங்க, இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா பேசல் பாடியை வந்து அசோசியேட் பண்ணுது. அந்த அசோசியேட் பண்ணக்கூடிய சைட்டோபிளாஸ்மிக் மெம்பரைனுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா செல் வால் அப்படின்னு சொல்கிறோம். இது பார்க்குறதுக்கு ஒரு ஷார்ட் ஹூக்கோட இருக்கும், ஹெலிக்கல் ஃப்ளமெண்ட்டாக வந்து இருக்குது. புரியுதுங்களா? பாக்டீரியா ரொட்டேட்ஸ் த ஹெலிக்கல் ஃப்ளஜெல்லா அண்டு ப்ரோபெல்ஸ் ரிங்ஸ் present in the basal body which are involved in the rotary motor that spines the flagellum. கவனிங்க, இதில் ஃப்ளஜெல்லாவில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பாக்டீரியாஸில் வந்து ரொட்டேட் ஆகிறதுக்கும் ஹெலிக்கல் ஃப்ளஜெல்லா வந்து ப்ரொப்போல்ஸ் ஆஃப் த ரிங்ஸாக வந்து ப்ரெசண்ட் ஆகியிருக்கு அதனுடைய பேசல் பாடியில். இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள், இதுதான் வந்து ஃப்ளஜெல்லேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃப்ளஜெல்லாஸ் ஹேர் லைக் அப்பண்டேஜஸ் மாதிரி இருக்கிறதுனால அது வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு மூமெண்ட்டை வந்து அந்த பர்டிகுலர் ஆர்கானிசம்ஸ் வந்து மூவ் ஆகிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஒன், அதாவது
ஈகோலை இருக்கு இல்லைங்களா, அந்த ஈகோலையை வந்து ஈகோலை பாக்டீரியா எஷெர்ஷியா கோலை அப்படின்வோம். அதை வந்து கல்ச்சர் மீடியமில் வச்சு நாம் க்ரோ பண்ணுறப்போ குளுக்கோஸ் they lack flagella, குளுக்கோஸ் வந்து என்ன பண்ணுன்னா ஃப்ளஜெல்லாஸை வந்து லேக் பண்ணும். when grow in nutritionally poor medium, புவர் மீடியமில் வந்து வளர்த்தோன்னா அது ஃப்ளஜெல்லாஸை வந்து ஃபார்ம் பண்ணுது. இதை வந்து நாம் வந்து என்ன பண்ணலான்னா எக்ஸ்பிரிமெண்டடாக கூட வச்சு இது பண்ணலாம். சரிங்களா. ஃப்ளஜெல்லாஸ் இஸ் எசென்ஷியல் டு செக் அவுட் எ நியூட்ரிஷனலி மோர் ஃபேவரபுள் என்விரான்மெண்ட். அதாவது அந்த பாக்டீரியா வந்து வளர்கிறதுக்கு தேவையான என்விரான்மெண்ட் கண்டிஷன்ஸ் வந்து நல்லதாக இருந்தால் த சேம் டைம் அதற்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே கிடைச்சதுன்னா அந்த பாக்டீரியா வந்து நல்லா க்ரோ ஆகும். ஸோ ஃப்ளஜெல்லாவுக்கு இதன் மூலமாக நியூட்ரிஷனும் தென் ஃபேவரபுளான என்விரான்மெண்டல் கண்டிஷனும் வந்து எசென்ஷியலாக இருக்குது அப்படின்றத வந்து நாம் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. இப்போது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ளஜெல்லாஸ்னால் என்ன அப்படின்னு பாருங்கள். இந்த ஃப்ளஜெல்லாஸை பொறுத்த வரைக்கும் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா அப்படின்னு சொல்கிறோம். கண்டெயின் ஒன்லி 1-2 பேசல் ரிங்ஸு, 2 பேசல் ரிங்ஸ் மட்டுமே இருக்கும். எஸ் ரிங்ஸ் இஸ் அட்டாச்டு டு த இன்சைட் ஆஃப் த பெப்டிடோக்ளைகான் அண்டு எம் ரிங் இஸ் அட்டாச்டு டு த செல் மெம்பரைன். எஸ் ரிங் அப்படின்றது வந்து பெப்டிடோக்ளைகானோடையும் எம் ரிங் அப்படின்றது செல் மெம்பரைனோடையும் வந்து என்னவாக இருக்குன்னா அட்டாச்சாக ஆகியிருக்கும். இன் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவில் வந்து 2 பேர்ஸ் ஆஃப் த ரிங்ஸ் வந்து இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமல் ப்ராக்சிமல் அண்டு டிஸ்டல் ரிங்காக வந்து இருக்கும். அது கனெக்டட் பை எ சென்ட்ரல் ராடாக வந்து ஃபார்ம் ஆகுது. சரிங்களா. they are எல் லிப்போபாலிசாக்ரைடு, அது வந்து லிப்போபாலிசாக்ரைடு ரிங்காகவும், நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா பெப்டிடோக்ளைகான் ரிங்காகவும் வந்து இருக்குது. எஸ் அப்படின்றது வந்து சூப்பர் மெம்பரைன் ரிங் அண்டு எம் மெம்பரைன் ரிங்காக வந்து இருக்குது. புரியுதுங்களா. த அவுட்டர் பேர் எல் அண்டு பி ரிங்ஸ் இஸ் அட்டாச்டு டு த செல் வால் அண்டு த இன்னர் பேர் எஸ் அண்டு எம் ரிங்ஸ் அட்டாச்டு டு த செல் மெம்பரைன். ஓகேங்களா. இட் இஸ் வெரி கன்ஃபியூசஸ் டு, இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப கன்ஃபியூசஸாக இருந்ததுன்னா இந்த டயக்ராம்ஸை வந்து பாருங்கள். கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாஸ் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத வந்து பாருங்கள். இதுதான் வந்து ஃப்ளஜெல்லாஸ், இதுதான் வந்து ஃப்ளஜெல்லம் அப்படின்றது அந்த ஹேர் லைக் அப்பண்டேஜஸ் மாதிரி. இது ஃப்ளமட் மாதிரி ஃபார்ம் ஆகும். இங்கே இருக்குது பாருங்கள். இதுக்கு நாம் என்ன சொல்லுவோம்னா ஹூக் அப்படின்றோம். எல் ரிங்கு, நெக்ஸ்ட்டு ராட் ஷேப்டு, பி ரிங் அப்படின்றது, ஸ்டேட்டார் அப்படின்றது, எஸ்எம் ரிங் வந்து இங்கே அடியில் இருக்குது பாருங்கள். சரிங்களா. ஸோ இதில் உனக்கு புரியல அப்படின்னா எகெயின் ஒரு முறை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனிங்க. அதாவது ஃப்ளஜெல்லா அப்படின்றது ஒரு லோக்கோமோட்டர் ஆர்கனாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த எல் ரிங்னா என்ன, எஃப் ரிங்னா என்ன அப்படின்றத வந்து ஒரு முறை பார்த்துக்கோங்க, கவனிங்க. 2 ரிங்ஸ் வந்து இருக்குது. எஸ் ரிங் அப்படின்றதும் எம் ரிங் அப்படின்றதும். இதில் எஸ் ரிங் அப்படின்றது வந்து செல்வாலோட பெப்டிடான் கிளைகானோட ஜாயின் ஆகி இருக்கும். எம் ரிங் அப்படின்றது செல் மெம்பரைனோட அட்டாச்மெண்ட் ஆகி இருக்கும். கிராம் ஸ்ட்ரெயினிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது இல்லைங்களா, அதில் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 2 ரிங்குமே வந்து ஜாயின் ஆகி இருக்கும். இதில் வந்து அப்பரில் வந்து பார்த்தோன்னா மேல் பார்ட்டில் வந்து மேல் பகுதி அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து 2 ரிங்ஸும் வந்து அடியிலையும் நெக்ஸ்ட்டு 2 ரிங்ஸ் வந்தும் இதுலேயும் வந்து மேலேயும் வந்து இருக்கும். மேலே 2 ரிங்ஸும் கீழே 2 ரிங்ஸும் வந்து இருக்கும். புரியுதுங்களா. இதில் எல் லிப்போபாலிசாக்ரேட் ரிங்கு, தென் பி பெப்டிடோக்ளைகான் ரிங், அது வந்து எஸ்ஸோடையும், நெக்ஸ்ட் ஒன் வந்து எம் வளையம் அப்படின்னு எம் ரிங் அப்படின்னு சொல்லுவோம். அது புரியுதுங்களா. அந்த எம் ரிங் அப்படின்றது வந்து எல் அப்படின்றதோடையும் பி அப்படின்றதோடையும் சேர்ந்து செல்வாலை வந்து என்ன பண்ணுன்னா இன்னர் பேர்லையும் தென் எஸ் அட்டாச்சு பண்ணிட்டு இருக்கக்கூடியதான ஒரு பார்ட்டாக வந்து இருக்குது. சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் வந்து மெக்கானிசம்ஸ் ஆஃப் ஃப்ளஜெல்லார் மூமெண்ட், புரோட்டான் மோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்றது. இன் ஃப்ளஜெல்லார் ரொட்டேஷன்ஸ் ஒன்லி புரோட்டான் மூமெண்ட்ஸ் ஆர் இன்வால்வ்ட் அண்டு நாட் ஏடிபி. ஃப்ளஜெல்லார் ரொட்டேஷன்ஸ் வந்து ஒன்லி
புரோட்டான் மூமெண்ட்ஸாக வந்து இருக்குது. அதில் எதில் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் ஏடிபியில் வந்து இன்வால்வ் ஆகாது. ஒன்லி வந்து மூமெண்ட்ஸில் மட்டும்தான் இன்வால்வ் ஆகும். புரோட்டான்ஸ் வந்து ஃப்ளோவிங் பேக் இன்டு செல் த்ரோ த பேசல் பாடி ரிங்ஸ் ஆஃப் ஈச் ஃப்ளஜெல்லம் drives it to rotate. புரோட்டான்ஸ் வந்து ஃப்ளோவிங் ஆகிறது பேக்கில் இருந்து நெக்ஸ்ட்டு எங்கே போகுது, செல் மூலமாக வந்து பேசல் பாடி ரிங்ஸ்க்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஈச் ஃப்ளஜெல்லையும் வந்து என்ன பண்ணுன்னா ட்ரைவ் ஆகிட்டு ரொட்டேட் ஆகுது. இந்த ரிங்ஸ் வந்து கன்ஸ்டியூட் ஆகி ரோட்டரி மோட்டாராக வந்து ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? இதில் புரோட்டான் வந்து மோட்டிவ் ஃபோர்ஸாக வந்து இருக்குது. த ஃபோர்ஸ் derived from the எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் அண்டு ஹைட்ரஜன் அயான் கிரேடியன்ட் அக்ராஸாக இருக்குது சைட்டோபிளாசமிக் மெம்பரைனில். drives the flagellar motor. For the rotations of flagellum, the energy is derived from proton gradient. இந்த எனர்ஜி வந்து என்னவாகும்னா ரொட்டேஷன்ஸ் வந்து ஆகும். அதாவது ஃபார் த ரொட்டேஷன்ஸ் ஆஃப் த ஃப்ளஜெல்லம் ஃபர்தராக வந்து அந்த ரொட்டேஷன்ஸ் ஆகிறது ஃப்ளஜெல்லாவுடைய எனர்ஜியில் வந்து டிரைவ்ட் ஆகிட்டு ஃப்ரம் வந்து எங்கே போகுதுன்னா புரோட்டான் கிராடியண்ட்டுக்கு வந்து அக்ராஸ் ஆகிட்டு பிளாஸ்மா மெம்பரைன்லேருந்து ஜெனரேட்டட் ஆகிட்டு அதன் மூலமாக வந்து என்னவாகும்னா ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன்ஸுக்கு ஜெனரேட்டட் ஆகிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்து பாக்டீரியா ஃப்ளஜெல்லார் மோட்டார் லொக்கேட்டட் இன் த plasma membrane where the oxidative phosphorylation takes place. கவனி, பாக்டீரியா ஃப்ளஜெல்லார் மோட்டார் வந்து எங்கே லொக்கேட்டட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா மெம்பரைனில். அது வந்து ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன் டேக்ஸ் பிளேஸில் வந்து இருக்குது. சரிங்களா? தேர்ஃபோர் பிளாஸ்மா மெம்பரைன் இஸ் எ சைட் ஆஃப் ஜெனரேஷன்ஸ் ஆஃப் புரோட்டான் மோட்டிவ் ஃபோர்ஸஸாக இருக்குது. ஓகேங்களா? இதுதான் வந்து ப்ரோகேரியோட்டிக் ஃப்ளஜெல்லம். நெக்ஸ்ட்டு யூகேரியோட்டிக் ஃப்ளஜெல்லம்னா என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் இதில் பாருங்கள்.